மதிய ஆயுதம் சேனல் மூலம் அன்பு நண்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, இந்த பகுதியில் நம்ம ரெப்போ ரேட்டை பற்றி பார்க்கலாம். ரெப்போ ரேட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எளிமையாக இதை சொல்லணும் அப்படின்னா, ஒரு குழா மாதிரிங்க. அது தண்ணி வர்ற ஒரு பைப்பு மாதிரி. தண்ணி அதிகமாக வேணும்னா பைப்பை ஃபுல்லாக திறப்போம். தண்ணி ஃப்ளோ கம்மியாக வரணும் அப்படின்னா பைப்பை லைட்டாக திறப்போம். அதே போல ரிசர்வ் பேங்கு பணப்புழக்கத்தை இந்த நாட்டில் அதிகரிக்கணுமா கம்மி பண்ணணுமா அப்படிங்கறக்கான ஒரு ஏற்பாடு தான் இந்த ரெப்போ ரேட். ரெப்போ ரேட்டுங்கிறது ஒண்ணும் இல்லைங்க. பேங்க் இருக்கு. பேங்க் என்ன செய்யும்? பொதுமக்களுக்கு லோன் கொடுக்கும். பொதுமக்கள்னா பிசினஸ் பண்றவங்க, அவங்களுக்கு எல்லாம் கடன் கொடுக்கும். பொதுமக்கள்கிட்ட இருந்து டெபாசிட் வசூல் பண்ணும். அப்படி வசூல் பண்ண பணத்தை விட அதிகமா பணம் தேவைப்படுது அப்படின்னா ரிசர்வ் பேங்க்ல போய் கடன் வாங்கும். அப்படி ரிசர்வ் பேங்க் கிட்ட கடன் வாங்கும்போது ரிசர்வ் பேங்க் வாங்கக்கூடிய வட்டிக்கு பேரு தான் ரெப்போ ரேட். அப்ப அந்த ரெப்போ ரேட்டுங்கிறது எப்படி பணப்புழக்கத்தை கம்மி பண்ணுது, அதிகரிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரெப்போ ரேட் அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகமாக்குதுன்னு வைங்க. அதிகமாக்குதுன்னா என்ன அர்த்தம்? பேங்க் என்ன செய்யும்? அதிகமான வட்டிக்கு ரிசர்வ் பேங்க்ல இருந்து கடன் வாங்கும். அப்ப அதை விட கூடுதலா மக்களுக்கு கடனை கொடுக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க மக்களுக்கு இருந்து வாங்கக்கூடிய டெபாசிட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். அப்ப கடனுக்கான வட்டி விகிதம் அதிகமாகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்கள்கிட்ட பணப்புழக்கம் கம்மியாகும். ஏன்னா அவங்க அதிகமான வட்டி கட்ட வேண்டி வரும். அப்ப அதிகமா வட்டி கட்டும்போது ஆக்சுவலா அவங்ககிட்ட கையில இருக்கக்கூடிய ரொக்கமானது குறைய துவங்கும். பணப்புழக்கம் குறையும். பணப்புழக்கம் குறைஞ்சது அப்படின்னா அவங்க போய் அதிகமான ஒரு பொருளை, தேவையற்ற பொருளை எல்லாம் வாங்க மாட்டாங்க. ஏதாவது புதுசா நம்ம ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா கூட அதை ஒத்தி போடுவாங்க. புதுசா வாங்கக்கூடிய பொருளை கூட அப்புறம் பார்த்துக்கலாம், விலை கொஞ்சம் குறையட்டும்னு ஒத்தி போடுவாங்க. அப்படி எல்லாருமே பணப்புழக்கம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட்ல டிமாண்டு குறைஞ்சிரும். டிமாண்டு குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா விலைகள் குறைய ஆரம்பிக்கும். அப்ப இன்ஃப்ளேஷன் ஆனது குறைய துவங்கும். இதுதான் பணத்தை கம்மி பண்ற ஒரு மெத்தடு, ரெப்போ ரேட்டை அதிகமாக்குறது. இப்ப பணப்புழக்கத்தை அதிகம் பண்ணணும்னா என்ன செய்வாங்க? அது அப்படியே உல்டா. ரெப்போ ரேட்டை குறைச்சா என்ன ஆகும்? பேங்குக்கு குறைவான வட்டியில ரிசர்வ் பேங்க் கடன் கொடுக்குது. அப்ப பேங்கும் என்ன செய்யும்? அது கொடுக்கக்கூடிய கடனுக்கான வட்டியை குறைக்கும். டெபாசிட்டுக்கான வட்டியையும் குறைக்கும். அப்ப வட்டி குறையும் போது அவங்களுடைய மக்கள்கிட்ட பணப்புழக்கம் அதிகமாகும். ஏன்னா இப்ப கட்டக்கூடிய இஎம்ஐ ஆகட்டும், வட்டி ஆகட்டும் குறையுது. அப்ப அந்த எக்ஸஸா பணம் இருக்கும்போது வாங்கலாம் நினைச்ச பொருளை வாங்குவாங்க. வேற தொழில்ல முதலீடு பண்ணலாம் அப்படின்னு பண்ணக்கூடிய முதலீட துணிச்சலா கடன் வாங்கி முதலீடு பண்ணுவாங்க. ஏன்னா வட்டி கம்மியா தான் இருக்கு அப்படின்னு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா பணப்புழக்கம் அதிகமாகும். பணப்புழக்கம் அதிகமாச்சுன்னா மீண்டும் விலைவாசி உயரும். அப்ப இது ஒரு சைக்கிள் மாதிரி ரெப்போ ரேட் என்பது அதிகம் பண்ணுவாங்க, கம்மி பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இந்த எக்கனாமில மணி ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு தான் ரெப்போ ரேட் என்பது. இப்ப இது எப்படி நம்ம இன்சூரன்ஸ்ல ஒரு இம்பாக்டை உருவாக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப இந்த மாதிரியாக நம்ம ரெப்போ ரேட்டை பேஸ் பண்ணி நம்ம கிட்ட அப்ஜெக்ஷன் பண்ணக்கூடிய கிளைண்ட்டுக்கு நம்ம என்ன மாதிரி அவங்கள்ட்ட நம்ம விளக்கம் சொல்லி நம்ம என்ன மாதிரியான ப்ராடக்டை ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரெப்போ ரேட் அதிகமா இருக்கு அப்படின்னா டெபாசிட்டுக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னு அர்த்தம். அப்ப அவங்க சேஃப்டியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லயே அதிக ரிட்டர்ன் கிடைக்கும் போது நான் இங்க போய் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு அவங்க சொல்லலாம். ஷேர் மார்க்கெட்ல கூட அவங்க இன்வெஸ்ட் பண்ண முன் வர மாட்டாங்க ரெப்போ ரேட் அதிகமா இருக்கும் போது. ஏன்னா சேஃபஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்லயே அதிக இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் போது ஏன் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப இந்த மாதிரி சமயத்துல நமது கேரண்டீடு பிளானை நம்ம பிரசன்ட் பண்ணக்கூடிய உகந்த காலகட்டம் ரெப்போ ரேட்டு அதிகமா இருக்கும் போது நம்ம சொல்லலாம், சார் பேங்க்ல இப்ப அதிகமா இன்ட்ரெஸ்ட் கிடைச்சா கூட அது எந்நேரமும் மாறலாம், குறையலாம்.
இப்ப ஆனா எல்ஐசியில வழங்கக்கூடிய கேரண்டீடு ஜீவன் சாந்தி, ஜீவன் அக்ஷய் போல திட்டத்துல முதலீடு பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அதுதான் லைஃப் லாங்கா கேரண்டி அப்படின்னு கேரண்டீடு பிளானையும் கன்வென்ஷன் பிளான் போனஸ் டைப் பிளானை கூட நம்ம மார்க்கெட் பண்ணக்கூடிய உகந்த நேரம் தான் இது ரெப்போ ரேட்டு அதிகமான காலகட்டம். இப்ப ரெப்போ ரேட் வந்து குறைஞ்சிருக்கு, 6.5% 5.5% குறைஞ்சிருக்கு. அப்ப இந்த மாதிரி ரெப்போ ரேட் குறையும் போது என்ன பண்றது? ரெப்போ ரேட் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் குறைஞ்சிரும், டெபாசிட் கொடுக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறைஞ்சிரும். அப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க, கேரண்டீடு சொல்லக்கூடிய பிளானை விட அதிகமா வட்டி எங்கடா கிடைக்குதுன்னு பார்ப்பாங்க. அப்ப ஷேர் மார்க்கெட்டை நோக்கி ஓடுவாங்க, மியூச்சுவல் ஃபண்டை நோக்கி ஓடுவாங்க. அப்ப நம்மகிட்ட இருக்கக்கூடிய யூலிப் திட்டத்தை பத்தி நம்ம சொல்லி ஃபோக்கஸ் பண்றதுக்கான சரியான நேரம் இந்த ரெப்போ ரேட்டு டிக்ரீஸ் ஆகும்போது. அப்ப ரெப்போ ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கேரண்டீடு பிளான், ரெப்போ ரேட்டு டிக்ரீஸ் ஆச்சுன்னா நாம் சொல்லக்கூடிய பிளான் வந்து யூலிப் பிளானை சொன்னோம்னா அது அவங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கும் நண்பர்களே. யூலிப் பிளானை மட்டும் நம்ம சொல்ல போறது இல்ல, கண்டிப்பா அதோட மிக்ஸ் பண்ணி தான் நம்ம கொடுப்போம். அப்ப கன்வென்ஷன் பிளான் பிளஸ் யூலிப் பிளான் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம அதுதான் நம்ம சொல்லுவோம் ஸ்மார்ட் இன்சூரன்ஸ் கம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், ஜீவன் லேப் பிளஸ் இண்டெக்ஸ் பிளஸ் அல்லது ஜீவன் உற்சவ் பிளஸ் இண்டெக்ஸ் பிளஸ். அப்படி ஷேர் மார்க்கெட்டோட லிங்க் பண்ணி நம்ம கன்வென்ஷன் பிளானை கொடுப்பதற்கான சரியான காலகட்டம் இந்த ரெப்போ ரேட் டிக்ரீஸ் ஆகும் போது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கு ஏற்றாற்போல் உங்களது செயல்பாட்டை மாற்றிக்கொள்ளுங்கள் நண்பர்களே. மீண்டும் மற்றொரு செய்தியுடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஆர் மதியழகன், ரிட்டையர்ட் SBA மதிய ஆயுதம் பயிற்சி மையத்தின் CEO. நன்றி நண்பர்களே, சந்திப்போம், சாதிப்போம்.